தமிழ்நாடு மாநிலத்தில் இருந்து தகவல் பெறும் உரிமை சட்ட மாநாட்டிற்காக ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற பியாவர் நகருக்கு பக்கத்துல ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்துல பீம் நகர்னு பக்கத்துல இருக்கிற அதுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல என்ற கிராமத்துல தற்போது இருக்கிறோம். இங்க நம்ம ஆர்பிஐ கேப்டன் தியாகராஜ் அண்ணா வந்திருக்காரு. நம்ம மதுரை அக்டிமண்ண அங்க நிக்கிறாரு. நம்ம தன்னாட்சி இங்க இருக்காரு. மற்றும் தமிழகத்தில் இருக்கிற தமிழகம் இப்பொழுது அமைதியாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கு ஆர்பிஐ எழுதுகின்ற திருக்குறள் குடிக்கின்ற அனைவருமே நம்ம தஞ்சாவூர்ல இருந்து நம்ம தலைவர் காவேரி பாதுகாப்பு தலைவர் இங்க வந்திருக்கிறாரு. எல்லாருமே இங்க வந்து இங்க இருக்கிற மக்களை பாக்குறோம். ரொம்ப அருமையா, அதாவது உண்மையாகவே இங்க 100 நாள் ஒரு வேலையில நாங்க வந்த ஒரு 2 கிலோமீட்டர் சாலைய அவங்கதான் போட்டேன்னு சொல்றாங்க. அந்த கைகளுக்கும் அந்த கால்களுக்கும் எங்களுடைய அன்பான பாசமான முத்தங்களை உழைப்பு தான் நம்ம உருவாக்கும். வாழ்க்கையில 2 மேட்டர் தான் இருக்குது. ஒன்னு லவ் பண்ணணும், இன்னொன்னு உழைக்கணும். ஒன்னு லவ் பண்ணணும், இன்னொன்னு உழைக்கணும். இது 2 இல்லன்னு வைய சோறு இல்ல. 2 இல்லன்னா சோறு இல்ல. அதனால வந்து இந்த உழைப்பை நாம வந்து வணங்கணும். இந்த மக்கள் உழைக்கிறார்கள், தனக்கு தேவையானதை அவர்களே நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். அதனால வந்து நாம வந்து அந்த கிராம மக்கள், அதுவும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஆண்கள் பாக்கல, ஆனா பெண்கள் வந்து நிறைய உழைக்கிறாங்க. மிக சிறப்பா இருக்கு. ஏற்கனவே இங்க தமிழகத்துல கிராம பஞ்சாயத்துல வேலை பார்க்கிற மக்கள், அப்புறம் ஆர்டிஐல வேலை பார்க்கிற மக்கள் எல்லாம் அவங்க கருத்துக்களை எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதற்கான ஒரு அறிமுக உரையதான் இப்ப நான் கொடுத்திருக்கேன். எனக்குன்னு எந்த கருத்தும் இல்ல, ஒரே கருத்து தான், உழைக்கணும், லவ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.